உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் எது தெரியுமா? ராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்கள்ல ஒன்றுதான் உத்திரகோசமங்கை. இதுவே உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோயில் என நம்பப்படுது. ஆதி காலங்களில், அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களா இருக்காங்களாம். இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக பழமையானது என்பதை நம்ம அறியலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த வரலாற்றை அறிஞ்சிப்போம். உலகில் உள்ள எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நமது பாரத தேசத்துக்கு உண்டு. இந்தியாவை புண்ணிய பூமி, புனித பூமி, ஞான பூமி என்று எல்லோரும் அழைக்க காரணம் நம் நாட்டில்தான் பல்வேறு புண்ணிய சேஸ்திரங்களும் தீர்த்தங்களும் மூர்த்திகளும் இருக்காங்க. ஆதிசங்கரர், ராமானுஜர், சாய்பாபா, ரமண மகரிஷி போன்ற மகான்கள் அவதரித்த அற்புத பூமியும் இதுதான். தமிழகத்தில் சிறப்பு பெற்ற பல ஸ்தலங்கள் இருக்குது. அவற்றில் ஒன்றுதான் உத்திரகோசமங்கை என்ற திருத்தலம். ராமாயண காலத்திற்கு முன்பே இந்த திருத்தலம் இருந்திருக்கு. இந்த கோவிலின் சிறப்பு பெற்று விளங்கியதா அறியப்படுது. ராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம் பெற்ற தலம் இது என்று சொல்லப்படுது. ராவணனுக்கு திருமணம் தாமதமாகி கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமண பேறு பெற்றதா வரலாற்று தகவல் காணப்படுது. அதே போல ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னர் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்திருக்காங்க. அப்போது ராவணனின் வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இத்தல இறைவனிடம் இறைவியையும் வழிபட்டு புத்திர பேறு அடைஞ்சிருக்காங்க. பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கும் அதற்கு முன்னரே தோன்றிய ஆலயம் இது. இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல் மொழியின் மூலம் நாம அறியலாம். உத்திரகோசமங்கை என்ற தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இத்தலத்தின் முழு பெயர் திரு உத்திரகோசமங்கை என்பதே ஆகும். திரு என்றால் அழகு மற்றும் சிறந்த என்று பொருள். உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும், கோஷம் என்பதற்கு சொல்லுதல் என்றும் பொருள்படும். மங்கை என்பது அம்பாளை குறிக்கும். அம்பாளுக்கு ஓம் என்றும் பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருளாகும். அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்கவாசகர் அடங்கிய ஆயிரவருக்கும் பிரணவ பொருளை இங்கு இறைவன் உபதேசித்து உள்ளார். இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்களநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லா தலங்களிலும் இறைவனும் இறைவியும் சமேதாக இருப்பார்கள். இங்கு இருவருக்கும் தனித்தனி சன்னதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் உள்ளன. மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயராகும். ராவணனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் பாக்கியத்தை இத்தலத்தில் இருந்தே அருள் பாலித்தமையால் இறைவன் மங்களநாதர் ஆனார். மண்டோதரி புத்திரபேறு வேண்டி இத்தல இறைவனை நோக்கி தவம் இருந்தாள். பரிவு கொண்ட சிவபெருமான் அவளுக்கு புத்திரபேறு வரம் அளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தருள எண்ணினார். அதற்கு முன்பாக தன் அடியார்கள் ஆயிரவர்களிடம் எனது திருமேனியை ராவணன் தீண்டும் போது இங்குள்ள குளத்தில் அக்னி தோன்றும் என்று கூறி மறைந்தார். பின்னர் இலங்கையில் எழுந்தருளிய இறைவன் மண்டோதரியின் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரமளித்தார். அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான். ராவணன் தீண்டியவுடன் உத்திரகோசமங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது. பிரணவ பொருளை உபதேசம் பெற்ற ஆயிரவரும் அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றனர். ஆனால் இறைவன் அவர்கள் அனைவரையும் மீண்டு அழைத்து அருள்பாலித்தார். இந்த ஆயிரவரும் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனோடு கலந்து விட்டனர். அதனை இங்குள்ள சக்சரலிங்கத்தில் காணலாம். திருக்கோவில் குளத்தின் கரையில் வேதகாம சுவடிகளுடன் கோவில் கொண்டுள்ள மாணிக்கவாசகர் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார். முற்காலத்தில் இந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. ஆலயத்தின் தல விருட்சமும் இலந்தை மரங்கள்தான். இங்குள்ள இலந்தை மரம் பல நூற்றாண்டை கடந்து என்று சொல்கிறார்கள். இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள், சாப விமோச்சனங்கள், ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தலமாக விளங்குகிறது. சிவன் கோவில்களிலும் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாழம்பூ படைத்து வழிபடுவது நடைபெறவில்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் தாழம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது. அதாவது இங்குள்ள நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது. இந்த தாழம்பூ சாபம் நீங்குவதற்காக உத்திரகோசமங்கை திருத்தலத்தில் உள்ள இறைவனை நினைத்து தவம் இருந்து பூஜை செய்தது. இதையடுத்து அதன் சாபத்தை நீக்கி தலத்தில் தாழம்பூ பூஜையில் பயன்படுத்தப்படும் என்று இறைவன் அருளியதாகவும் தர வரலாறு தெரிவிக்கப்படுகிறது.
முன்னோர் சாபம், திருமணத் தடை, குழந்தை பேறு இல்லாமை, கல்வியில் தடை, வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளில் இருந்து விடுபட இத்தல இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். தினமும் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் என்பது நம்பிக்கையாகும். இங்கு தட்சிணாமூர்த்தி பகவான் யோக நிலையில் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார். தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் உள்ளது உத்திரகோசமங்கை ஆலயம். இன்றைய ஆலய வழிபாட்டில் நாம் இந்த கோயிலின் வரலாற்றை தெரிஞ்சிருப்போம். நாளை ஒரு நல்ல அருமையான கோயிலோட வரலாற்றை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.